ஹாய், இந்த வீடியோவில் லிஸ்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த டாபிக்ஸ் தான் இதில் கவர் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் வந்து லிஸ்ட் எப்படி டிக்ளேர் பண்ணலாம், லிஸ்ட்டில் இருக்க எலிமெண்ட்ஸ் எப்படி ஆக்சஸ் பண்ணலாம், அண்ட் ஸ்லைசிங் அண்ட் லிஸ்ட்டில் இருக்க வேல்யூஸ் எப்படி லூப் பண்ணி ரிட்ரீவ் பண்ணலாம், அண்ட் லிஸ்ட்குள்ளே இன்பில்ட் மெத்தட்ஸ் இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம். அப்புறம் லாஸ்ட்டாக லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிக்ளரேஷன். ஸோ ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் நான் காமிச்சிருப்பேன். ஸோ டிக்ளரேஷன் கட். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் நான் எப்படி ஒரு லிஸ்ட்டை வந்து ஒரு வேரியபிள் அசைன் பண்ணலான்றதை காமிச்சேன். ஸோ அதே எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணலாம். ஸோ டேஸ் ஆஃப் வீக் DWO இஸ் ஈக்குவல் டு, அதில் வந்து மண்டே, Tuesday, Wednesday, Thursday and Friday. ஸோ நான் 5 days மட்டும் தான் இந்த லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த லிஸ்ட்டை வந்து DOWன்ற ஒரு வேரியபிளில் வந்து அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஷிஃப்ட் என்டர் கொடுத்திங்கன்னா இந்த லிஸ்ட் வந்து க்ரியேட் ஆகிடும். இப்போ இந்த லிஸ்ட்டை வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்க்கணுன்னா பிரிண்ட் DOW. ஸோ லிஸ்ட் வந்து இப்போ வந்து நம்மளால் பிரிண்ட் பண்ணி பார்க்க முடியுது. நீங்கள் வெறும் DOWன்னு கொடுத்தா கூட இந்த ஜூபிட்டர் நோட் புக் இந்த செல்லில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி நம்மளால் ரிசல்ட்டை வந்து பார்க்க முடியும். ஸோ இப்போது டிக்ளரேஷன் பற்றி பார்த்தோம். இப்போது எப்படி ஒரு எலிமெண்ட்ஸ் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ வெறும் ஒரு சிங்கிள் எலிமெண்ட் எப்படி ரிட்ரீவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ DOW ஆஃப் எனக்கு மண்டே மட்டும் வேணும்னா மண்டேயோட இண்டெக்ஸ் வந்து 0. ஸோ லிஸ்ட்டோட இண்டெக்ஸ் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ மண்டேயோட இண்டெக்ஸ் வந்து 0, டியூஸ்டேயோட இண்டெக்ஸ் வந்து 1, வெனஸ்டேயோட இண்டெக்ஸ் வந்து 2, தேர்ஸ்டேயோட இண்டெக்ஸ் வந்து 3, ஃப்ரைடேயோட இண்டெக்ஸ் வந்து 4. ஸோ எனக்கு சிங்கிள் எலிமெண்ட் மட்டும் நான் ஆக்சஸ் பண்ணோன்னா நான் அந்த சிங்கிள் எலிமெண்ட்டோட இண்டெக்ஸை மட்டும் நான் இங்கே இந்த ஸ்கொயர் பேஸஸ்க்குள்ளே கொடுத்தா போதும். ஸோ DWO ஆஃப் 0. ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு மண்டே வந்துடுச்சு. ஸோ இதில் வந்து இப்போ நான் டியூஸ்டே ஆக்சஸ் பண்ணோன்னா டியூஸ்டேயோட இண்டெக்ஸ் வந்து 1. ஸோ டியூஸ்டே. அண்ட் இப்போது வெனஸ்டே. இப்போது நான் வந்து ஃப்ரைடேயோட இண்டெக்ஸ் ஆட் பண்ணோன்னா 0, 1, 2, 3, 4. ஸோ நான் 5 வந்து ஆக்சஸ் பண்ணால் எனக்கு வந்து அது மாதிரி இண்டெக்ஸில். ஸோ அதனால தான் வந்து லிஸ்ட் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்சுன்னு வருது. 0, 1, 2, 3, 4. ஃப்ரைடேயோட இண்டெக்ஸ் வந்து 4. நம்மளுக்கு வந்து 5th எந்த இண்டெக்ஸ் வேல்யூவும் இல்லை. ஸோ அதனால தான் வந்து லிஸ்ட் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்சுன்னு வருது. ஸோ இப்போ வந்து பாசிட்டிவ் இண்டெக்ஸிங் மூலயமா நம்ம வந்து சிங்கிள் எலிமெண்ட்ஸ் வந்து ரிட்ரீவ் பண்ணோம். இப்போ நெகட்டிவ் இண்டெக்ஸிங் மூலயமா எப்படி சிங்கிள் எலிமெண்ட்ஸை ரிட்ரீவ் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ நெகட்டிவ் இண்டெக்ஸிங் வந்து லாஸ்ட்லேருந்து -1, -2, -3, -4, -5 அப்படின்ட்டு நெகட்டிவ் இண்டெக்ஸிங் வந்து வரும். ஸோ எனக்கு வந்து மண்டே வேணும்னா அதோட இண்டெக்ஸ் வந்து -5. ஏன்னா நெகட்டிவ் இண்டெக்ஸிங் வந்து பேக்வேர்ட்லேருந்து நம்ம இங்கே வேல்யூ அசைன் பண்ணலாம். ஸோ ஃப்ரைடேக்கு வந்து -1, தேர்ஸ்டேக்கு வந்து -2, வெனஸ்டேக்கு வந்து -3, டியூஸ்டேக்கு வந்து -4, மண்டேக்கு வந்து -5. ஸோ DOW ஆஃப் -5 கொடுத்தா எனக்கு மண்டே வரும். அண்ட் இதில் வந்து இப்போது டியூஸ்டே வேணும்னா அதோட இண்டெக்ஸ் இங்கே கொடுக்கலாம். இப்போ எனக்கு ஃப்ரைடே வேணும்னா ஃப்ரைடேயோட நெகட்டிவ் இண்டெக்ஸ் வந்து -1. ஸோ நீங்கள் வந்து ஒரு எலிமெண்ட் ஆக்சஸ் பண்ணணுன்னா நீங்கள் இதை பாசிட்டிவ் இண்டெக்ஸ் ஆர் நெகட்டிவ் இண்டெக்ஸ் வந்து யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இதை DWO ஆஃப் 0னா மண்டே எனக்கு கிடைக்கும். அப்படி இல்லைனா இது வந்து பாசிட்டிவ் இண்டெக்ஸிங் மூலயமா ஆக்சஸ் பண்ணது, நெகட்டிவ் இண்டெக்ஸிங் மூலயமா ஆக்சஸ் பண்ணோன்னா -5 கொடுத்தா எனக்கு மண்டே அதே தான் வரும். ஸோ இதில் வந்து எப்படி இண்டிவிஜுவல் எலிமெண்ட்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். இப்போ எப்படி ஒரு குரூப் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து ரிட்ரீவ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு மண்டே அண்ட் டியூஸ்டே வேணும்னா நான் வந்து இப்போ வந்து கோலன் வந்து யூஸ் பண்ணுவேன். இந்த கோலனுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து ஸ்டார்ட் இண்டெக்ஸோட ஸ்டார்ட் வேல்யூவோட இண்டெக்ஸ் எனக்கு வந்து மண்டே வேணும். ஸோ மண்டேவோட இண்டெக்ஸ் வந்து 0 அண்ட் கோலன் கொடுத்துட்டு கோலனோட ரைட் ஹேண்ட் சைடில் வந்து எனக்கு எண்ட் வேல்யூவோட இண்டெக்ஸ் வந்து நான் இங்கே கொடுக்கணும். ஸோ எனக்கு வந்து நான் வந்து மண்டே அண்ட் டியூஸ்டே மட்டும் தான் ரிட்ரீவ் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு வந்து டியூஸ்டே வேணும். ஸோ நான் வந்து டியூஸ்டே வந்து எனக்கு ரிசல்ட் வரணும். அதனால் வந்து நான் வந்து டியூஸ்டேயோட இண்டெக்ஸ் வந்து இங்கே கொடுக்கணும் 0:1. ஸோ 0:1ன்னு கொடுத்தா நம்மளுக்கு ரிசல்ட் வந்து வெறும் மண்டே தான் வரும். ஸோ லிஸ்ட்டில் வந்து என்ன கான்செப்ட்னா ஸ்டார்ட் இண்டெக்ஸோட வேல்யூ வந்து எப்போவுமே இன்க்ளூட் ஆயிரும் ரிசல்ட்டில். ஆனால் எண்ட் இண்டெக்ஸோட வேல்யூ வந்து இன்க்ளூட் ஆகாது.
ஸோ எனக்கு மண்டே அண்ட் டியூஸ்டே தான் ரிசல்ட்டில் வேணும். ஸோ நான் 0:1ன்னு கொடுத்தா எனக்கு மண்டே அண்ட் டியூஸ்டே வரும்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் மண்டே டியூஸ்டே வராது, எனக்கு மண்டே மட்டும் தான் வரும். ஏன்னா லாஸ்ட் இண்டெக்ஸ் அதோட வேல்யூ வந்து ரிசல்ட்டில் வந்து ஒமிட் ஆயிரும். ஸோ எனக்கு சின்ஸ் மண்டே அண்ட் டியூஸ்டே வேணுன்றதுனால நான் டியூஸ்டேயோட இண்டெக்ஸ் +1. ஸோ டியூஸ்டேயோட இண்டெக்ஸ் வந்து 1, அதோட இன்னொரு 1 ஆட் பண்ணால் 2. ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து மண்டே டியூஸ்டே மட்டும் தான் வரும். ஸோ 0, மண்டேயோட இண்டெக்ஸ் வந்து 0, டியூஸ்டேயோட இண்டெக்ஸ் வந்து 1, வெனஸ்டேயோட இண்டெக்ஸ் வந்து 2. நான் இங்கே வந்து 0 to 2 கொடுக்குறதுனால எனக்கு மண்டே டியூஸ்டே வெனஸ்டே வராது, மண்டே அண்ட் டியூஸ்டே மட்டும் தான் வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ 0:1ன்னு கொடுத்தா எனக்கு மண்டே மட்டும் தான் வரும். ஏன்னா வந்து 1ஓட இண்டெக்ஸ், ஸோ இண்டெக்ஸ் 1 வந்து அதோட வேல்யூ வந்து டியூஸ்டே. ஸோ லிஸ்ட்டில் என்ன கண்டிஷன் இருக்குன்னா எண்ட் இண்டெக்ஸோட வேல்யூ வந்து ஒமிட் ஆயிரும். ஸோ இது மாதிரி நம்ம வந்து குரூப்பாக ஒரு எலிமெண்ட்ஸ் வந்து ரெட்ரீவ் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு டியூஸ்டேவும் தேவைப்படுறதுனால நம்ம இங்கே வந்து டியூஸ்டேவோட நெக்ஸ்ட் வேல்யூவோட இண்டெக்ஸ் வந்து இங்கே போட்டுடணும். ஸோ டியூஸ்டேவோட நெக்ஸ்ட் வேல்யூ வந்து வெனஸ்டே. ஸோ வெனஸ்டேவோட இண்டெக்ஸ் இங்கே போட்டுடணும். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு மண்டே அண்ட் டியூஸ்டே மட்டும் தான் வரும், நம்மளுக்கு வெனஸ்டே வராது. ஏன்னா வெனஸ்டேவோட இண்டெக்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்கோம், அதனால் வெனஸ்டேவோட இண்டெக்ஸ் வந்து லிஸ்ட் வந்து ஒமிட் பண்ணிடும். ஸோ இந்த கண்டிஷன் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் பைத்தானில் வந்து பாதி கற்றுக்கின மாதிரி அர்த்தம். ஏன்னா இதுதான் வந்து நிறைய ஆப்ரேஷன்ஸில் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நம்மளுக்கு வந்து டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே வேல்யூ வந்து ரிட்ரீவ் பண்ணோன்னா நான் வந்து திருப்பியும் கோலன் மட்டும்தான் இங்கே கொடுக்க போகிறேன். இப்போ எனக்கு டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே வேணும். ஸோ டியூஸ்டேயோட ஸ்டார்ட் இண்டெக்ஸ், ஸோ என்னோட ஸ்டார்ட் இண்டெக்ஸ் வந்து டியூஸ்டேயோட இண்டெக்ஸ் வேல்யூ. ஸோ டியூஸ்டேயோட இண்டெக்ஸ் என்ன 1, மண்டேயோட இண்டெக்ஸ் 2, டியூஸ்டேயோட இண்டெக்ஸ் வந்து 1. எனக்கு வந்து வெனஸ்டே அண்ட் தேர்ஸ்டே வேணும். ஸோ நான் வெனஸ்டேயோட இண்டெக்ஸ் வந்து இங்கே கொடுக்க தேவையில்லை, ஏன்னா கோலன் வரைக்கும் கொடுத்தா ஸ்டார்ட் கோலன் எண்ட். ஸோ எண்ட் இண்டெக்ஸ் மட்டும் நான் கொடுத்தா போதும். என்னோட எண்ட் இண்டெக்ஸ் வந்து தேர்ஸ்டே. ஸோ தேர்ஸ்டேவோட இண்டெக்ஸ் நான் இங்கே கொடுக்கக்கூடாது. ஸோ தேர்ஸ்டேயோட இண்டெக்ஸ் கொடுக்காம தேர்ஸ்டேயோட நெக்ஸ்ட் எலிமெண்ட்டோட இண்டெக்ஸ் வந்து இங்கே கொடுக்கணும். ஸோ 0, 1, 2, 3, 4. ஸோ நான் இது மாதிரி கொடுத்தா தான் எனக்கு வந்து டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே வரும். ஸோ இண்டெக்ஸ் 1ஓட வேல்யூ வந்து டியூஸ்டே, அப்புறமா இண்டெக்ஸ் 2ஓட வேல்யூ வந்து வெனஸ்டே, இண்டெக்ஸ் 3ஓட வேல்யூ வந்து தேர்ஸ்டே, இண்டெக்ஸ் 4ஓட வேல்யூ வந்து ஃப்ரைடே. பட் சின்ஸ் லிஸ்ட்டில் வந்து லாஸ்ட் எண்ட் இண்டெக்ஸோட வேல்யூ வந்து அது ரிசல்ட்டில் ஒமிட் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து ஃப்ரைடேன்ற வேல்யூ வந்து வராது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே மட்டும் தான் வரும். ஸோ இந்த வீடியோவோட டேக்அவே என்னென்னா, நீங்கள் ஸ்டார்ட் இண்டெக்ஸ் வந்து அதோட எலிமெண்ட்டோட இண்டெக்ஸே கொடுத்துடலாம். எண்ட் எலிமெண்ட்டோட இண்டெக்ஸ் இங்கே கொடுக்காம எண்ட் எலிமெண்ட்டோட இண்டெக்ஸ் +1 அந்த வேல்யூ வந்து இங்கே கொடுத்துருங்க. ஸோ என்னோட எண்ட் எலிமெண்ட்டோட இண்டெக்ஸ் வந்து தேர்ஸ்டே. ஸோ தேர்ஸ்டேயோட இண்டெக்ஸ் வந்து 3. ஸோ 3 + 1 ஒன்று ஆட் பண்ணிடுங்க 4. ஸோ இந்த லாஜிக் வந்து எல்லா லிஸ்ட் எலிமெண்ட்ஸ்க்கும் அப்ளை ஆகும். ஸோ இப்போ எனக்கு வந்து தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே மட்டும் வேணும்னா நான் 0, 1, 2, 3. ஸோ தேர்ஸ்டேவோட ஸ்டார்ட் இண்டெக்ஸ் 3ன்னு கொடுத்துருப்பேன். எனக்கு வந்து ஃப்ரைடே வேணும். ஸோ இங்கே வந்து நான் எண்ட் இண்டெக்ஸ் வந்து கொடுக்காமலே எனக்கு தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே மட்டும் வரும். ஸோ தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே. ஸோ ஃப்ரைடேயோட இண்டெக்ஸ் வந்து 0, 1, 2, 3, 4. ஸோ நான் இங்கே 4ன்னு கொடுத்தா எனக்கு வந்து தேர்ஸ்டே, ஃப்ரைடே வராது, வெறும் தேர்ஸ்டே மட்டும் தான் வரும். பட் என்னோடய இன்டென்டட் ரிசல்ட் என்னென்னா எனக்கு தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே வேணும். ஸோ நான் எண்ட் இண்டெக்ஸ் வந்து இங்கே கொடுக்க தேவையில்லை. ஸோ நீங்கள் வந்து இங்கே எண்ட் இண்டெக்ஸ் கொடுக்காம ஃப்ரைடேயோட இண்டெக்ஸ் வந்து 4 + 1 5 கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே வந்து வரும். ஸோ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். ஸோ ப்ரீவியஸாக வந்து நம்ம DOW ஆஃப் 5ன்னு கொடுக்கும்போது லிஸ்ட் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்சுன்னு வந்துச்சுன்ட்டு. பட் ஆனால் அது வந்து சிங்கிள் எலிமெண்ட்டுக்கு மட்டும் தான் அது மாதிரி லிஸ்ட் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்சுன்னு வரும். ஸோ 5ன்ற இண்டெக்ஸ் நம்ம லிஸ்ட்லேயே இல்லை. ஸோ நம்ம லிஸ்ட்டில் வந்து 4, 0, 1, 2, 3, 4 இண்டெக்ஸஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ 5th இண்டெக்ஸ் வந்து இங்கே இல்லைனாலும் நம்மளுக்கு அந்த இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச் வராது. இது வந்து எப்போனா குரூப் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆக்சஸ் பண்ணும்போது, இந்த கோலன் வச்சு ஆக்சஸ் பண்ணும்போது மட்டும்தான் இது மாதிரி இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச் வராத சிச்சுவேஷன் வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து 1000, எனக்கு வந்து 1000 வேல்யூஸ்லாம் இல்லை, பட் இது மாதிரி கொடுத்தாலும் எனக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ பார்த்திங்கன்னா தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே தான் வருது. ஸோ ஆனால் நீங்கள் வந்து சிங்கிள் எலிமெண்ட் ஆக்சஸ் பண்ணும்போது இப்போ வந்து எனக்கு வந்து இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்சுன்னு வரும். ஆனால் நீங்கள் வந்து ஒரு குரூப் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆக்சஸ் பண்ணணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 1, 2,
வந்து மில்லியன். ஸோ எண்ட் இண்டெக்ஸ் வந்து நம்ம லிஸ்ட்டில் இல்லைனா கூட பரவாயில்ல, இது மாதிரி குரூப் ஆஃப் எலிமெண்ட்ஸ் கோலன் யூஸ் பண்ணி நம்ம ரிட்ரீவ் பண்ணும்போது எண்ட் இண்டெக்ஸ் வந்து நம்ம இண்டெக்ஸ் ரேஞ்சுக்குள்ளே இல்லைனாலும் நம்மளுக்கு லிஸ்ட் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச் வந்து வராது. ஸோ இப்போ எப்படி பாசிட்டிவ் இண்டெக்ஸிங் மூலமா ரிட்ரீவ் பண்ணோன்றது பார்த்தோம். இப்போ நெகட்டிவ் இண்டெக்ஸிங் மூலமா எப்படி ரிட்ரீவ் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ நெகட்டிவ் இண்டெக்ஸிங் வந்து -1 -2 -3 -4 -5. ஸோ எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வெனஸ்டே அண்ட் தேர்ஸ்டே மட்டும் வேணும்னா வெனஸ்டேவோட நெகட்டிவ் இண்டெக்ஸ் என்ன -1 -2 -3. ஸோ -3. தேர்ஸ்டேவோட நெகட்டிவ் இண்டெக்ஸ் என்ன -4. ஸோ நான் -4ன்னு கொடுக்கக்கூடாது, இங்கே வந்து -5ன்னு கொடுக்கணும். அப்போ தான் எனக்கு வெனஸ்டே அண்ட் தேர்ஸ்டேவோட வேல்யூ வந்து வரும். சாரி -1. ஸோ நெகட்டிவ் இண்டெக்ஸிங் வந்து பேக்வேர்ட்லேருந்து வரும். -1 -2 -3. ஸோ வெனஸ்டேயோட இண்டெக்ஸ் வந்து -3, தேர்ஸ்டேயோட இண்டெக்ஸ் வந்து -2, ஃப்ரைடேயோட இண்டெக்ஸ் வந்து -1. சின்ஸ் எனக்கு ரிசல்ட் வந்து வெனஸ்டே அண்ட் தேர்ஸ்டே வரணுன்றதுனால நான் எண்ட் இண்டெக்ஸில் வந்து தேர்ஸ்டேயோட இண்டெக்ஸ் கொடுக்காம அதோட நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூ வந்து கொடுத்துருவேன். ஸோ -1. ஸோ எனக்கு வந்து வெனஸ்டே அண்ட் தேர்ஸ்டே வருது. ஸோ தேர்ஸ்டேயோட இண்டெக்ஸ் வந்து -2, அதோட +1ன்ட்டு ஒரு வேல்யூ ஆட் பண்ணால் எனக்கு -1 வந்துடும். ஸோ அதனால் நான் இங்கே வந்து -1ன்னு கொடுக்கேன். நீங்கள் ஈதர் அது மாதிரி ஃபாலோ பண்ணலாம், இல்லாட்டி தேர்ஸ்டேக்கு பதிலாக ஃப்ரைடேயோட இண்டெக்ஸ் வந்து -1, அதனால் நான் வந்து -1 கொடுத்துறேன் அப்படின்ற லாஜிக் வச்சும் நீங்கள் எண்ட் இண்டெக்ஸ் வந்து இங்கே எழுதலாம். ஸோ இப்போது நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்லைசிங்னு கூட சொல்லுவாங்க. ஸ்லைசிங்னா ஒன்றும் இல்லை, நம்ம கிட்ட இருக்க இந்த லிஸ்ட்டை வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ணி இன்னொரு லிஸ்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா நம்மளோட ஒரிஜினல் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து 5 எலிமெண்ட்ஸ் இருக்குது. நம்ம ஸ்லைசிங் பண்ணி அந்த லிஸ்ட்டை வந்து அந்த லிஸ்ட்லேருந்து கொஞ்சம் பார்ட்டை மட்டும் நம்ம ரிட்ரீவ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து இன்னொரு லிஸ்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் new DOW is equal to DOW of எனக்கு நான் வந்து இன்னொரு லிஸ்ட்டு பில்ட் பண்ணும். மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே அந்த வேல்யூஸை மட்டும் வச்சு நான் இன்னொரு லிஸ்ட்டை பில்ட் பண்ணேன்னா ஒரு வேரியபிளில் வந்து DOW is equal to 0:0 1 2 3 எனக்கு வந்து வெனஸ்டே வரைக்கும் வரணும். ஸோ வெனஸ்டேயோட இண்டெக்ஸ் வந்து 3 0 1 2 சாரி வெனஸ்டேயோட இண்டெக்ஸ் வந்து 2. நான் 2 நீங்கள் கொடுக்காம 2 + 1 3 கொடுக்கணும். அப்போ தான் எனக்கு மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே வரும். ஸோ இப்போ நான் இதை வந்து ரிட்ரீவ் பண்ணி இன்னொரு வேரியபிளில் வந்து அசைன் பண்ணிடுறேன். ஸோ எனக்கு வந்து நம்ம ஸ்லைசிங் மூலியமாக வந்து இன்னொரு லிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்லைசிங்னா ஒன்றும் இல்லை, இது மாதிரி வந்து கோலன் யூஸ் பண்ணி ஸ்டார்ட் இண்டெக்ஸ் அண்ட் எண்ட் இண்டெக்ஸ்க்கு வேல்யூ கொடுத்து நம்ம ஒரிஜினல் லிஸ்ட்லேருந்து பார்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் மட்டும் ரிட்ரீவ் பண்ணி அதை வந்து இன்னொரு லிஸ்ட்டில் இன்னொரு வேரியபிள் வந்து அசைன் பண்ணிடுறோம். ஸோ இதுதான் வந்து ஸ்லைசிங். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே. ஸோ நம்ம இப்போ வந்து 2 லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ லிஸ்ட்டில் வந்து மெயின் கான்செப்ட் என்னென்னா வந்து சிங்கிள் எலிமெண்ட்ஸை வந்து ரிட்ரீவ் பண்ணோன்னா நீங்கள் வந்து கோலன் கொடுக்க தேவையில்ல, டேரெக்டாக அந்த எலிமெண்ட்டோட இண்டெக்ஸை கொடுத்துடலாம். குரூப் ஆஃப் எலிமெண்ட்ஸை வந்து ரிட்ரீவ் பண்ணும், இல்லாட்டி பர்டிகுலர் இண்டெக்ஸில் இருக்க எலிமெண்ட்ஸை ரிட்ரீவ் பண்ணோன்னா நீங்கள் கோலன் யூஸ் பண்ணணும். அண்ட் ஸ்டார்டிங் எலிமெண்ட்டோட இண்டெக்ஸை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொடுக்கணும். ரைட் ஹேண்ட் சைடில் வந்து எண்ட் எலிமெண்ட்டோட இண்டெக்ஸை வந்து கொடுக்காம எண்ட் எலிமெண்ட்டோட இண்டெக்ஸ் +1 இண்டெக்ஸ் வேல்யூ +1 அந்த வேல்யூ வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இங்கே கொடுக்கணும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து ஸ்டார்ட் இண்டெக்ஸ் அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து எண்ட் எலிமெண்ட்டோட இண்டெக்ஸ் வேல்யூ +1 கொடுத்துட்டிங்கன்னா உங்களால் வந்து ரிட்ரீவ் பண்ண முடியும் இதை. ஸோ இப்போ வந்து பைத்தான் லிஸ்ட்டில் வந்து எப்படி வேல்யூஸை வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் இங்கே வந்து MONTUEWDன்னு தான் கொடுத்துருக்கேன். இப்போ MON வந்து எப்படி மண்டேவாக மாற்றலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ லிஸ்ட்டு வந்து மியூட்டபிள்னால் என்னென்னா வந்து அதோட வேல்யூஸை வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ MON வந்து நான் மண்டேவாக மாற்றலாம். ஸோ இதனால் வந்து லிஸ்ட் வந்து மியூட்டபிள்னு சொல்லுவோம்.
அண்ட் லிஸ்ட் வந்து ஆர்டர்டுன்னு சொல்லுவோம். நம்ம எந்த ஆர்டரில் வந்து வேல்யூஸை இன்சர்ட் பண்ணமோ நம்ம பிரிண்ட் பண்ணும்போது அதே ஆர்டரில் தான் வந்து நம்மளுக்கு வந்து வேல்யூஸ் வந்து ரிட்டன் ஆகி வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பிரிண்ட் பண்ணும்போது மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே தான் ரிட்டன் ஆயிருக்கு. ஜம்பிள்டாக டியூஸ்டே, வெனஸ்டே, மண்டே, தேர்ஸ்டே அப்படின்லாம் வரல. ஸோ லிஸ்ட் வந்து ஆர்டர்ட் அண்ட் மியூட்டபிள். ஸோ இந்த 2 ப்ராப்பர்ட்டி தான் லிஸ்ட்டோட ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்போ மண்டேயோட வேல்யூவை நான் சேஞ்ச் பண்ணோன்னா நான் வந்து DOW is equal to DOW of 0 அப்படின்லாம் கொடுக்க தேவையில்ல. நான் வந்து இதை வந்து திருப்பியும் எந்த வேரியபிளோடையும் நான் அசைன் பண்ண தேவையில்ல. நான் டைரெக்டாக DOW of 0ன்னு கொடுத்தா நம்மளுக்கு என்ன வரும்? மண்டே வரும். ஸோ இந்த வேல்யூ வந்து ஈக்குவல் டு MONDAY எல்லாத்தையுமே கேப்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ இது மாதிரி கொடுத்தா என்ன ஆகும்னா வந்து நம்ம வந்து திருப்பியும் இந்த வேல்யூ மண்டேன்ற வேல்யூவை வந்து என்ன பண்ணுறோன்னா இந்த லிஸ்ட் DOWன்ற லிஸ்ட்டில் வந்து 0th எலிமெண்ட் 0th இண்டெக்ஸில் இருக்க எலிமெண்ட்டோட ரீப்ளேஸ் பண்ணிடுறோம். ஸோ MON வந்து மண்டேவாக ரீப்ளேஸ் ஆகிரும். ஸோ இப்போ நம்ம இதை பிரிண்ட் பண்ணி பார்த்தா இங்கே பார்த்தீங்கன்னா வந்து மண்டே மட்டும் மாறி இருக்கு. இப்போ எனக்கு வெனஸ்டே மட்டும் நான் மாற்றணுன்னா வெனஸ்டேயோட இண்டெக்ஸை வந்து நான் ரிட்ரீவ் பண்ணி அதில் வந்து இன்னொரு வேல்யூ வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ வெனஸ்டேயோட இண்டெக்ஸ் என்ன? 0 1 2 equal to WEDNESDY. ஸோ இப்போ நான் வந்து WEDயை வந்து வெனஸ்டேன்னு மாற்ற போகிறேன். இப்போ இதை பிரிண்ட் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்க வேல்யூஸ் வந்து வரும். ஸோ நம்ம வந்து 2 எலிமெண்ட் வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தோம். மண்டே இங்கே வந்து 0th எலிமெண்ட் இந்த செல்லில் வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தோம். ப்ரீவியஸ் செல்லில் வந்து WEDயை வந்து வெனஸ்டேன்னு மாற்றணும். ஸோ இது மாதிரி நம்ம வந்து லிஸ்ட்டோட எலிமெண்ட்ஸ் வேல்யூஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இது வந்து இதனால தான் வந்து லிஸ்ட் வந்து மியூட்டபிள்னு சொல்லுவோம். மியூட்டபிள்னால் அதோட வேல்யூஸை வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து வேல்யூஸை நம்ம சேஞ்ச் பண்ணும்போது எப்படி பண்ணோன்னா அந்த பர்டிகுலர் எந்த இடத்துல வந்து வேல்யூவை சேஞ்ச் பண்ணுமோ அந்த இண்டெக்ஸை வந்து ரிட்ரீவ் பண்ணி அந்த இண்டெக்ஸை ரிட்ரீவ் பண்ணி ஸோ அந்த லிஸ்ட்டில் வந்து அந்த இண்டெக்ஸை ரிட்ரீவ் பண்ணி அதுக்கு வந்து இன்னொரு புது வேல்யூ வந்து இங்கே அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து அந்த ஃபார்மேட். ஸோ அந்த லிஸ்ட்டோட வேரியபிள் நேம், அதுக்கப்புறம் வந்து ஸ்கொயர் பிரேசஸ்க்குள்ளே வந்து அந்த நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டிய வேல்யூவோட இண்டெக்ஸ், அப்புறம் ஈக்குவல் டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன புது வேல்யூ வந்து அசைன் பண்ணுமோ அந்த புது வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து லிஸ்ட்டில் வந்து எப்படி எலிமெண்ட்ஸை வந்து 1 by 1 ஐட்ரேட் பண்ணி டிஸ்பிளே பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து ஃபார் லூப் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபார் லூப்னால் ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து 5 எலிமெண்ட்ஸ் இருக்குது. அந்த 5 எலிமெண்ட்ஸை வந்து ஒன் பை ஒன்னாக வந்து ஆக்சஸ் பண்ணி அதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணணும். இல்லாட்டி அந்த எலிமெண்ட்டில் வந்து ஏதாவது மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணணும்னா நம்ம வந்து லூப்பிங் வச்சு அதை பண்ணலாம். ஸோ ஃபார் லூப்பில் வந்து ஃபார் ஐ நீங்கள் வந்து இந்த நெக்ஸ்ட்டு ஃபாருக்கு அப்புறம் நீங்கள் என்ன வேல்யூ வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் ஐ இல்லாட்டி ஏ எது வேணால் கொடுக்கலாம். ஸோ நான் சும்மா ஐன்னு கொடுக்கலாம். ஃபார் ஐ இன் DOW அப்புறம் வந்து கோலன் கொடுக்கணும். என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்புறமா வந்து பிரிண்ட் ஐ. ஸோ ப்ரீவியஸாக நம்ம வந்து DOW பிரிண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு இண்டிவிஜுவல் லிஸ்ட்டாக அப்படியே தான் வந்தது. நம்ம வந்து சிங்கிள் எலிமெண்ட்ஸை வந்து பிரிண்ட் பண்ணோன்னா நம்ம வந்து லூப்பிங் பண்ணி அந்த எலிமெண்ட்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து ஃபார் லூப் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட சின்டாக்ஸ் இது தான். ஸோ ஃபார் லூப் யூஸ் பண்ணோம்னா ஃபஸ்ட் வந்து நீங்கள் வந்து இந்த FORன்ற கீவேர்டை வந்து இங்கே கொடுக்கணும். அதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட் வந்து ஐ இன் DWO அப்படின்னா ஒன்றும் இல்லை. DWO வந்து நம்ம லிஸ்ட், இந்த டேஸ் ஆஃப் வீக் லிஸ்ட். ஸோ ஐ இன் DWOனா இதில் வந்து நம்மளுக்கு வந்து டோட்டலாக வந்து 5 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ 5 1 2 3 4 5. ஸோ டோட்டலாக வந்து 5 எலிமெண்ட்ஸ் இருக்குது. இதோட இண்டெக்ஸ் வந்து 0 1 2 3 4ன்ட்டு இருக்கும். ஸோ நம்ம இந்த 5 எலிமெண்ட்ஸை வந்து 5 டைம்ஸ் வந்து லூப் பண்ணுவோம். 5 டைம்ஸ் வந்து லூப் பண்ணுவோன்னா ஃபார் ஐ இன் DW. ஸோ ஐயோட ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து மண்டே வந்து அசைன் ஆயிரும். மண்டே வந்து பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து திருப்பியும் இந்த இடத்துக்கு வந்து போகும். அதுக்கப்புறமா வந்து ஐயில் வந்து டியூஸ்டே வந்து அசைன் ஆகிரும். அதை பிரிண்ட் பண்ணுவோம். திருப்பியும் வந்து இந்த இடத்துக்கு வந்து கண்ட்ரோல் போகும். அப்புறம் வந்து ஐயில் வந்து வெனஸ்டே அசைன் ஆகும். அதை வந்து இங்கே பிரிண்ட் பண்ணுவோம்.
அப்புறமா திருப்பியும் கண்ட்ரோல் வந்து இங்கே போகும். அப்புறம் தேர்ஸ்டே வந்து ஐயில் அசைன் ஆகும், அதை வந்து பிரிண்ட் பண்ணுவோம். அப்புறம் திருப்பியும் கண்ட்ரோல் இங்கே போகும், ஐயில் வந்து ஃப்ரைடே வந்து அசைன் ஆகும், அதை வந்து இங்கே பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ இதை பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே. ஸோ 5 டைம்ஸ் வந்து லூப்பிங் ஆகிருக்கு. நம்மளுக்கு வந்து 5 எலிமெண்ட்ஸ் இருக்கறனால 5 டைம்ஸ் வந்து இந்த ஃபார் லூப் ரன் ஆகிருக்கு. ஸோ ஒரு டைமும் வந்து ஐயோட வேல்யூ வந்து அந்த லூப்பிங் அப்போது எந்த வேல்யூ வந்து அசைன் ஆகிருக்கோ அந்த வேல்யூ தான் வந்து ஐயில் வந்து அசைன் ஆகும். அண்ட் அந்த ஐயோட வேல்யூ தான் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம் இங்கே. ஸோ இப்போது இந்த வேல்யூ வந்து லூப் பண்ணி இப்போது நம்ம வந்து இன்னொரு வேலிடேஷன் பண்ணலாம். ஸோ என்னென்னா வந்து நம்ம வந்து இதுதான் நம்மளோட லிஸ்ட் ஆஃப் டேஸ். இந்த லிஸ்ட் ஆஃப் டேஸில் எந்த டேவோட வேல்யூ வந்து டீயில் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த வேல்யூவை மட்டும் நம்ம பிரிண்ட் பண்ணோன்னா அதுக்கு வந்து ஒரு கண்டிஷன் வந்து நம்ம வைக்கணும். ஸோ நம்ம வந்து ஒரு எலிமெண்ட்டாக வந்து இந்த லிஸ்ட்டில் வந்து லூப் பண்ணுறோம். அதுதான் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் நடக்குது. ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு கண்டிஷன் செட் பண்ணுறோம். ஸோ கண்டிஷன் செட் பண்ணோன்னா இஃப் கண்டிஷன் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இஃப்பில் வந்து ஐ ஈக்குவல்ஸ் டி, ஐ ஆஃப் 0, அதுக்கப்புறமா வந்து ஒரு கோலன் கொடுக்கணும். ஸோ பைத்தானில் வந்து ஜாவா மாதிரி இல்லாட்டி மற்ற ப்ரோக்ராம் மாதிரி நம்ம கோலன்லாம் கொடுக்க தேவையில்ல. இதில் வந்து இண்டென்டேஷன் ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லைன் வந்து ஒரு டேப் வந்து ஸ்பேஸ் கொடுத்து அதுக்கப்புறம் தான் எழுதணும். அதேமாரி இஃப் கண்டிஷன் கொடுத்துருவோம் நம்ம வந்து ஒரு டேப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் எழுதணும். ஸோ பிரிண்ட்டுக்கு அப்புறமா நம்ம வந்து டேப் கொடுக்க தேவையில்ல. ஸோ நம்ம வந்து திருப்பியும் பிரிண்ட் ஐ அப்படி கொடுக்கலாம். ஸோ டேப் எதுக்கு யூஸ் பண்ணோன்னா இந்த கண்டிஷன்ஸ் இல்லாட்டி லூப்பிங் பண்ணுற அந்த கீவேர்ட்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கு மட்டும் நெக்ஸ்ட் லைனில் வந்து டேப் கொடுக்கணும். ஸோ இப்போ என்ன ஆகுனா வந்து 1 by 1 எலிமெண்ட் வந்து ஐட்ரேட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஐயோட வேல்யூ வந்து மண்டே. ஸோ இங்கே நெக்ஸ்ட் வந்து நான் வந்து பிரிண்ட் பண்ணாமல் ஒரு கண்டிஷன் வந்து செக் பண்ணுறேன். கண்டிஷன் செக் பண்ணுறதுக்காக இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுறேன். ஐ ஆஃப் 0னா ஒன்றும் இல்லை, என்னோட ஐ வேல்யூ வந்து மண்டே. ஐ ஆஃப் 0னா வந்து மண்டேயில் இருக்க 0th வேல்யூ என்ன, எம். ஸோ எம் ஈக்குவல் டு டியான்னு செக் பண்ணுறேன். ஈக்குவல் டு டியாக இருந்துச்சுன்னா அது வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட் கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆகும், ஏன்னா எம் இஸ் நாட் ஈக்குவல் டு டி. ஸோ அதனால் இந்த ஃபெயில் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து டியூஸ்டே வந்து கண்ட்ரோல் வந்து இங்கே போய்ட்டு நெக்ஸ்ட் வந்து டியூஸ்டே வந்து ஐயில் அசைன் ஆகும். இப்போது இஃப் ஐ ஆஃப் 0, ஸோ டியூஸ்டே ஆஃப் 0. ஸோ டியூஸ்டேயில் வந்து 0th இண்டெக்ஸ் என்ன, டி. ஸோ டி இஸ் ஈக்குவல் டு டி. அதனால் வந்து இது வந்து கண்டிஷன் வந்து வேலிடேட் ஆச்சு, ட்ரூ. அதனால் வந்து இங்கே வந்து பிரிண்ட் ஐ, நம்ம வந்து ஐ வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஃபார் லூப் அண்ட் இஃப் கண்டிஷன் பற்றி தெரியலன்னா பரவாயில்ல, நான் இன்னொரு வீடியோவில் அதை பற்றி டீட்டெயிலாக கவர் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு பேசிக் ஓவர்வியூ தான். ஸோ இப்போ நம்ம இது பிரிண்ட் பண்ணும்போது இங்கே பார்த்திங்கன்னா வந்து 5 டைம்ஸ் வந்து இந்த லிஸ்ட்டை வந்து ஐட்ரேட் ஆகி எந்த ஐட்ரேஷனில் வந்து ஐயோட வேல்யூ வந்து நம்ம எடுக்கிறோம், அந்த ஐயோட வேல்யூவை ரிட்ரீவ் பண்ணிவிட்டு அந்த ஐத் வேல்யூவோட ஃபஸ்ட்டு வேர்டும் நம்ம இங்கே கண்டிஷனில் வச்சுருக்க இந்த வேர்டும் வந்து மேட்ச் ஆச்சுன்னா அது வந்து பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து the value ஸோ இந்த கண்டிஷன் வந்து மேட்ச் ஆகலைன்னா நான் ஒரு எல் ஸ்டேட்மெண்ட் போட்டுக்கிறேன். அது வந்து condition did not match for. ஸோ இப்போது உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ நான் இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணால் ஓகே, பிரிண்ட்டுக்கு அப்புறமா நான் ஒரு கமா கொடுக்கணும். ஸோ பிரிண்ட் பண்ணும்போது நான் இங்கே வந்து சும்மா ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் பண்ணுறேன், அதுக்கப்புறமா வந்து அந்த வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ ஸ்ட்ரிங்குக்கும் அந்த வேல்யூக்கும் நடுவில் வந்து ஒரு கமா கொடுக்கணும் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில்.
ஸோ இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஐட்ரேட்டிங் ஃபஸ்ட் ஐட்ரேஷன் வந்து மண்டே நடக்குது. ஸோ மண்டேயில் வந்து நம்ம இன்னொரு வேல்யூ எடுக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு புரிகிற மாதிரி இங்கே கமெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து நான் கமா கொடுக்கணும். ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க ஃபஸ்ட் வேல்யூ வந்து ஐட்ரேட் பண்ணுறோம். ஸோ நம்ம லிஸ்ட்டில் இருக்க ஃபஸ்ட் வேல்யூ வந்து மண்டே, அதை வந்து ரிட்ரீவ் பண்ணியிருக்கோம். ஸோ ரிட்ரீவ் ஃபஸ்ட் வேல்யூ அண்ட் அதை வந்து ஐக்கு வந்து அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ மண்டே வந்து ஐயில் வந்து இப்போ மண்டே ஐன்ற வேரியபிளில் வந்து மண்டே வந்து அசைன் ஆகிருக்கு. இந்த மண்டேயோட ஃபஸ்ட் வேல்யூ என்னென்னா வந்து எம். ஸோ அதுதான் இங்கே வந்து ஐ ஆஃப் 0. ஸோ இந்த ஐ ஆஃப் 0 எம்மை வந்து நெக்ஸ்ட் வந்து வேலிடேட் பண்ணுறோம். எம்ஐ is equal to t and I of 0 equal to t and so condition did not match. ஸோ அதனால் வந்து இஃப்பில் இருக்க இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணாமல் எல்ஸில் இருக்க இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. அப்புறம் வந்து நான் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு நெக்ஸ்ட் எலிமெண்ட்டை வந்து ஐட்ரேட் ஆகிறதுக்கு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக நான் ஜஸ்ட் இது சும்மா டம்மியாக இங்கே போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து கண்டிஷன் என்ன ஆகும்னா திருப்பி வந்து ஃபார் லூப் போகும். ஸோ இப்போ வந்து திருப்பியும் ஐட்ரேட்டிங் த வேல்யூ நெக்ஸ்ட் எலிமெண்ட் மண்டேக்கு அப்புறம் என்ன எலிமெண்ட் டியூஸ்டே. ஸோ டியூஸ்டே வந்து ஐயில் வந்து அசைன் ஆகிருக்கும். ஸோ ரிட்ரீவ் த ஃபஸ்ட் வேல்யூ ரிட்ரீவ் த வேல்யூ அசைன்ட் இன் ஐயில் வந்து இப்போது டியூஸ்டே வந்து அசைன் ஆகிருக்கு. இப்போ டியூஸ்டேயில் இருக்க ஃபஸ்ட்டு வேல்யூ என்ன, டியூஸ்டே ஆஃப் 0 வந்து டி. கண்டிஷன் மேட்சஸ், ஏன்னா வந்து ஐ ஆஃப் 0 வந்து இப்போ டி, ஐயோட வேல்யூ வந்து டியூஇ, டியூஇயில் வந்து 0th வேல்யூ வந்து டி. ஸோ டி இஸ் ஈக்குவல் டு டி. அதனால் இந்த வேலிடேஷன் வந்து மேட்ச் ஆகிறதுனால கண்டிஷன் மேட்சஸ்ன்ட்டு நம்ம டியூஸ்டே மட்டும் பிரிண்ட் பண்ணுறோம் இங்கே டியூஇ. ஸோ நெக்ஸ்ட் வந்து எல்ஸ் பார்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணாமல் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இங்கே இருக்கிறது வந்து எக்ஸிக்யூட் ஆகி நெக்ஸ்ட் வந்து திருப்பியும் ஐட்ரேஷன் இங்கே வந்து போவோம். கண்டிஷன் வந்து இங்கே போவோம் ஃபார் ஐ இன் டிஓடபிள்யூ. ஸோ அதுக்கு அடுத்து இருக்க வேல்யூ என்ன வெனஸ்டே. ஸோ அதுக்கப்புறம் வந்து வெனஸ்டேயில் இருக்க ஃபஸ்ட் வேல்யூ வந்து டபிள்யூ. ஸோ டபிள்யூ வந்து எடுத்துகிட்டு அதை வந்து வேலிடேட் பண்ணோம். டபிள்யூ இஸ் ஈக்குவல் டி அண்ட் இல்லை, அதனால் இந்த பார்ட் எக்ஸிக்யூட் பண்ணாமல் இந்த பார்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். எல்ஸ் பார்ட்டு கண்டிஷன் ஃபெயில் ஆனதுனால. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கண்டிஷன் டிட் நாட் மேட்ச் ஃபார் வெனஸ்டே. அதுக்கப்புறமா வந்து இந்த இது வந்து நார்மலாக பிரிண்ட் பண்ணிடுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐட்ரேஷன் வந்து வெனஸ்டேக்கு அப்புறமா தேர்ஸ்டேக்கு போகுது. ஸோ தேர்ஸ்டேயில் இருக்க ஃபஸ்ட் வேல்யூ வந்து டி. ஸோ டி இஸ் ஈக்குவல் டு டி. கண்டிஷன் வந்து வேலிடேட் ஆகிறதுனால நம்ம நெக்ஸ்ட் வந்து பிரிண்ட் போட்டு அந்த வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணோம். ஸோ கண்டிஷன் மேட்சஸ் ஃபார் டி. ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட் எலிமெண்ட் வந்து ஐயில் வந்து அசைன் ஆகுது. ஸோ வேலிடேஷன் வந்து திருப்பி இங்கே போகும். ஸோ லாஸ்ட் எலிமெண்ட் வந்து ஃப்ரைடே, ஐயில் வந்து எஃப்ஆர்ஐன்னு அசைன் ஆகிருக்கு. எஃப்ஆர்ஐயில் ஃபஸ்ட் வேர்டு வந்து எஃப். ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு டியா இல்லை, அதனால் வந்து இஃப் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகாமல், இஃப் கீழே இருக்க பிரிண்ட் எக்ஸிக்யூட் ஆகாமல் எல்ஸ் பார்ட்டில் இருக்க பிரிண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஏன்னா கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எந்த வேலிடேஷனும் இருக்காது. அதனால் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நார்மலாக பிரிண்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் எலிமெண்ட் வந்து திருப்பியும் கண்ட்ரோல் இங்கே போவோம். நம்ம வந்து எல்லா எலிமெண்ட்டையும் ஐட்ரேட் பண்ணதுனால இந்த ஃபார் லூப்பில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து எக்ஸிட் ஆகிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு கண்டிஷன் தான் வேலிடேட் ஆகிருக்கு. கண்டிஷன் மேட்சஸ் ஃபார் டியூஸ்டே அண்ட் கண்டிஷன் மேட்சஸ் ஃபார் தேர்ஸ்டே. ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஃபார் லூப் அண்ட் இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து லிஸ்ட்டில் இருக்க வேல்யூஸோட நம்ம ப்ளே பண்ணி நம்மளுக்கு வந்து ஏதாவது பர்டிகுலர் வேல்யூ ரிட்ரீவ் பண்ணோன்னா இது மாதிரியும் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து நான் புதுசாக ஒரு டேர்ம் கொடுத்துருப்பேன், ஐ ஆஃப் 0. ஸோ ஐ ஆஃப் 0னா என்ன, நம்ம வந்து ஐயில் வந்து ஒரு எலிமெண்ட்டாக வந்து அசைன் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த எலிமெண்ட்டோட டைப் பார்த்திங்கன்னா வந்து அது வந்து ஸ்ட்ரிங்.
ஸோ ஸ்ட்ரிங்கை லிஸ்ட்டில் எப்படி நம்ம ஸ்லைசிங் யூஸ் பண்ணோமோ அதேமாதிரி ஸ்ட்ரிங்லேயும் நம்ம ஸ்லைசிங் யூஸ் பண்ணி அதோட வேல்யூஸை வந்து ரிட்ரீவ் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கிளாஸ் str. ஸோ எல்லா நம்ம வந்து 1 by 1 வந்து ஒரு எலிமெண்ட் வந்து ஐட்ரேட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட் வேல்யூ வந்து மண்டேன்னு அசைன் ஆகிருக்கு. ஸோ மண்டேன்றது என்ன, அது வந்து ஒரு ஸ்ட்ரிங். ஸோ ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம வந்து ஐயில் வந்து அசைன் ஆகிருக்கும். ஸோ நம்ம எப்படி லிஸ்ட்டை வந்து ஒரு இண்டெக்ஸிங் மூலயமா வேல்யூவை ரிட்ரீவ் பண்ணுவோமோ அதே மாதிரி ஸ்ட்ரிங்கையும் வந்து நம்ம இண்டெக்ஸிங் மூலயமா வந்து ரிட்ரீவ் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து மெசேஜ் இஸ் ஈக்குவல் டு ஹலோன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வேல்யூ மட்டும் நான் ரிட்ரீவ் பண்ணணுன்னா மெசேஜ் ஆஃப் 0னா எனக்கு ஹெச்ன்னு வரும். அதேமாரி ஈனா எனக்கு 1ன்னு கொடுத்தா இ வருது, எல்லுன்னு கொடுத்தா எல்லுக்கு வந்து 3. ஸோ 0 1 2 0 1 2 3. ஸோ லாஸ்ட் இண்டெக்ஸ் வந்து 0. ஸோ லிஸ்ட்டுக்கும் ஸ்ட்ரிங்குக்கும் மட்டும்தான் இந்த ஸ்லைசிங் யூஸ் பண்ணி நம்ம வந்து வேல்யூஸை வந்து ரிட்ரீவ் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ். ஸோ ஸ்ட்ரிங்குன்றது வந்து ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ். சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, சம்திங் தட் இஸ் அரேஞ்ச்ட் ஒன் ஆஃப்டர் another. இங்கே வந்து கேரக்டர்ஸ் வந்து ஒன் ஆஃப்டர் another வந்து அரேஞ்ச் ஆகிருக்கு, HELO அப்படின்ட்டு. ஸோ சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் அரேஞ்ச்ட் ஒன் ஆஃப்டர் another. ஸோ இது மாதிரி இருக்கிற டேட்டா டைப்ஸை வந்து நம்மளால் வந்து இண்டெக்ஸிங் பேஸ் பண்ணி ரிட்ரீவ் பண்ண முடியும். அதேமாரி லிஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து இப்போது DOW டேஸ் ஆஃப் வீக் இது பார்த்திங்கன்னா ஒரு லிஸ்ட். இந்த லிஸ்ட்டுக்குள்ளே வந்து நம்ம வந்து 5 ஸ்ட்ரிங் வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இந்த 5 ஸ்ட்ரிங் வேல்யூ வந்து சீக்வன்ஸாக நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ சம் எலிமெண்ட்ஸ் அரேஞ்ச்ட் ஒன் ஆஃப்டர் another. ஸோ இது என்ன எலிமெண்ட்ஸ், இது ஏன் இப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்றதுலாம் நம்ம வரி பண்ணிக்க தேவையில்ல. ஸோ சம் எலிமெண்ட்ஸ் அரேஞ்ச்ட் ஒன் ஆஃப்டர் another இஸ் கால்ட் சீக்வன்ஸ். ஸோ இதை வந்து ஐட்ரபிள்ஸ்ன்னு கூட பைத்தானில் சொல்லுவாங்க. அதை பற்றி டீட்டெயிலாக நான் வந்து ஐட்ரபிள் வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஸோ பேசிக் கான்செப்ட் என்னென்னா வந்து நீங்கள் வந்து எந்த டேட்டா டைப்பையும் வந்து இது மாதிரி இண்டெக்ஸ் மூலயமா ஆக்சஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த டேட்டா டைப் வந்து ஒரு ஐட்ரபிளாக இருந்தால் இல்லாட்டி அந்த டேட்டா டைப்போட வேல்யூ வந்து சீக்வன்ஸாக இருந்துச்சுன்னா, சம் எலிமெண்ட்ஸ் அரேஞ்ச்ட் ஒன் ஆஃப்டர் another அது மாதிரி டைப்பில் இருந்துச்சுன்னா நம்ம வந்து இது மாதிரி இண்டெக்ஸிங் மூலமா ரிட்ரீவ் பண்ணலாம். இண்டெக்ஸிங்னா ஒன்றும் இல்லை, அந்த வேரியபிள் நேமில் வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுட்டு அந்த நம்ம ரிட்ரீவ் பண்ண வேண்டிய அந்த எலிமெண்ட்டோட இண்டெக்ஸ் வந்து அதுக்குள்ளே போட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எக்ஸிக்யூட் பண்ணால் நம்மளுக்கு வந்து அந்த பர்டிகுலர் எலிமெண்ட் மட்டும் வந்துடும். ஸோ லிஸ்ட்டில் வந்து எப்படி ஃபார் லூப் யூஸ் பண்ணி ரிட்ரீவ் பண்ணோன்றது பார்த்தோம். ஸோ இப்போ லிஸ்ட்டோட பில்ட்இன் மெத்தட்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ லிஸ்ட்டில் வந்து நிறைய இன்பில்ட் மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம லிஸ்ட்டில் இருக்க எலிமெண்ட்ஸ் வந்து மேனிப்புலேட் பண்ணலாம். மேனிப்புலேட்னா லிஸ்ட்டில் இருக்க எலிமெண்ட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் புதுசாக ஒரு லிஸ்ட் க்ரியேட் பண்ணுறேன். நம்பர்ன்ட்டு ஒரு லிஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ணேன். அதில் வந்து நான் ரேண்டமாக வந்து 55 22 44 11. ஸோ இதுதான் வந்து நம்மளோட புது லிஸ்ட். அதோட வேரியபிள் நேம் வந்து அதில் வந்து நான் அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ நம் டாட் நீங்கள் டாட் கொடுத்துட்டு ஒரு டேப் மட்டும் கொடுத்தா நம்மளுக்கு வந்து இன்பில்ட் மெத்தட்ஸ் வந்து இதில் வரும். ஸோ நான் வந்து இதை வந்து சார்ட் பண்ணும். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து என்னோடய வேல்யூஸ் வந்து சார்ட்டடாக இல்லை. ஸோ இதை வந்து நான் சார்ட் பண்ணணுன்னா வந்து சார்ட்டுன்னு ஒரு மெத்தட் மட்டும் கொடுத்தா போதும். அப்புறமா பிரிண்ட் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து சார்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து ஃபார் லூப் போட்டு ஒரு இஃப் கண்டிஷன் போட்டு வேல்யூஸை வந்து செக் பண்ணி சார்ட் பண்ண தேவையில்லை. நம்ம வந்து டேரெக்டாக இன்பில்ட் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி சார்ட் பண்ணிடலாம். ஸோ இது மாதிரி நிறையா இன்பில்ட் மெத்தட்ஸ் இருக்குது. இன்னொரு இன்பில்ட் மெத்தட் பார்த்திங்கன்னா ஸோ அப்பெண்ட், இது வந்து நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுவீங்க பைத்தானில். ஸோ அப்பெண்ட்னா ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம வந்து இந்த லிஸ்ட்டில் வந்து எக்ஸ்ட்ராவாக இன்னொரு வேல்யூ ஆட் பண்ணோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 99 அப்படி ஆட் பண்ணோன்னா வந்து இது வந்து லிஸ்ட்டில் வந்து லாஸ்ட் வேல்யூவாக வந்து அப்பெண்ட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வந்து லாஸ்ட்டில் வந்து 99 அப்பெண்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து சார்ட் பண்ணும்போது நம்ம வேல்யூஸ் வந்து சார்ட் ஆகி நம்ம லிஸ்ட்டை இனிமேட்டு ரிட்ரீவ் பண்ணும்போது அது சார்ட்டடாக தான் வரும். ஏன்னா நம்ம இங்கே வந்து நம் டாட் சார்ட்னு கொடுத்துருக்கோம். நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி லிஸ்ட் வந்து இம்யூட்டபிள். ஸோ நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து இதில் அப்ளை பண்ணதுனால நம்மளை வந்து திருப்பியும் ரிட்ரீவ் பண்ணும்போது இந்த ஆர்டரில் வராது. நம்ம இங்கே சார்ட் அப்ளை பண்ணதுனால நம்மளுக்கு வந்து சார்ட்டட் வேல வந்து லிஸ்ட் வந்து ரிட்ரீவ் ஆகி வரும். ஸோ நம் டாட் அப்பெண்ட்னா வந்து புது வேல்யூ வந்து லிஸ்ட்குள்ளே ஆட் பண்ணோன்னா அப்பெண்ட் யூஸ் பண்ணுவோம்.
ஸோ இப்போ வந்து ஏதாவது ஒரு வேல்யூ வந்து ரிமூவ் பண்ணுன்னா லிஸ்ட் டாட் ரிமூவ், அதுக்கப்புறமா அந்த வேல்யூ வந்து இங்கே கொடுத்துடணும். ஸோ இப்போ வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்தா அங்கே பார்த்திங்கன்னா நம்ம 99 ஆட் பண்ணோம், அந்த வேல்யூ வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து 22 ரிமூவ் பண்ணோன்னா ஜஸ்ட் அந்த நம்ம ரிமூவ் பண்ண வேண்டிய வேல்யூவை மட்டும் இங்கே கொடுத்தா போதும். ஸோ அது வந்து ரிமூவ் ஆயிரும். ஸோ இப்போ வந்து இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணோன்னா பாப் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து 44 ரிமூவ் பண்ணோன்னா அதோட இண்டெக்ஸ் வந்து 01, அதோட இண்டெக்ஸ் வந்து 1. ஸோ நம் டாட் இதில் பார்த்திங்கன்னா பாப்னு ஒன்று இருக்குது. ஸோ எந்த வேல்யூ வந்து பாப் ஆச்சோ அந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகியும் காமிக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து 11 and 55. ஸோ டேரெக்டாக எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணுன்னா ரிமூவ் வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த எலிமெண்ட்டோட இண்டெக்ஸை பேஸ் பண்ணி அந்த எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணுன்னா நம்ம பாப் யூஸ் பண்ணுவோம். ஸோ ரிமூவில் வந்து டேரெக்டாக அந்த நம்பரை வந்து கொடுத்துருவோம், அந்த வேல்யூவை. பாப்பில் வந்து நம்ம ரிமூவ் பண்ண வேண்டிய வேல்யூவோட இண்டெக்ஸை இங்கே கொடுத்துருவோம். ஸோ இப்படி தான் வந்து நம்ம லிஸ்ட்டில் வந்து புது வேல்யூ வந்து ஆட் பண்ணுவோம், ஏதாச்சும் வேல்யூ வந்து ரிமூவ் பண்ணுவோம். ஸோ இந்த இன்பில்ட் மெத்தட்ஸ்லாம் நீங்களே வந்து ட்ரை பண்ணலாம் எல்லாத்தையும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட்டாக ஒரு மெத்தட் பார்க்கலாம். ஸோ DOW. ஸோ எனக்கு வந்து வெனஸ்டேவோட இண்டெக்ஸ் நான் வந்து தெரிஞ்சுக்கணுன்னா DOW டாட் இண்டெக்ஸ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அதுக்குள்ளே வந்து நம்ம எந்த வேல்யூவோட இண்டெக்ஸ் வந்து ரிட்ரீவ் பண்ணுமோ அந்த வேல்யூவை மட்டும் இதுக்குள்ளே பாஸ் பண்ணால் போதும், நம்மளுக்கு வந்து அந்த வேல்யூவோட இண்டெக்ஸ் வந்து வந்துடும். ஸோ 2. ஸோ வெனஸ்டேவோட இண்டெக்ஸ் வந்து 2. ஸோ 0 1 2. ஸோ கரெக்டாக தான் வருது. ஸோ தேர்ஸ்டேவோட இண்டெக்ஸை ரிட்ரீவ் பண்ணோன்னா DOW ஆஃப் தேர்ஸ்டே. ஸோ 3. ஸோ தேர்ஸ்டேவோட இண்டெக்ஸ் வந்து 3. ஸோ லிஸ்ட்டில் வந்து இருக்கிற எல்லா ஆப்ரேஷன்ஸும் பார்த்தோம். ஸோ லாஸ்ட்டாக வந்து லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் பற்றி பார்க்கலாம். காம்ப்ரிஹென்ஷன் மூலமா எப்படி ஒரு புது லிஸ்ட்டை வந்து பில்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ DW